கோடர்ஸ் இன்னைக்கு நம்ம போன வீடியோவில் ஸ்டேட்டில் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூவை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ போன வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கண்டினியூஷனாக வருது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். போன வீடியோ பார்க்கணுன்னா ஐயில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ இந்த பட்டன்ஸ் தான் தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் நமக்கு தேவைப்படுது, அதனால் அதையும் எடுத்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம மாடலை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடலுங்கிறப்ப டிவிஎஸ் ரைடர்னு இருக்குது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட் பைக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு செட் பைக்குங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம போனதில் ஒரு ஸ்டேட் வச்சுருந்தோம்னா நார்மலாக மாடல் போட்டு டிவிஎஸ் ரைடாக கொடுத்தோம். அது ஒரே ஸ்டேட் இருக்கனால, அதாவது இங்கே ஒரே ஸ்டேட் இருக்கனால பிரச்சனை கிடையாது. பட் நம்ம இங்கே போகும்போது ஒரு சின்ன ஒரு மெத்தட் சேஞ்ச் ஆகும். கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எதுக்கு கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே நம்ம இதை மட்டும் மாற்றும் போது இது மட்டும்தான் மாறும், இங்கே உள்ளதெல்லாம் மாறாது. ஸோ இப்போயும் நம்ம நார்மலாக மாற்றினா இது மட்டும்தான் மாறும், ப்ரைஸுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம அப்போ பழைய இதையும் எடுத்துகிட்டு வரணும், அப்டேட் பண்ணுறதை மட்டும் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, இங்கே வந்து ஏரோ கொடுக்கல, அதான் காட்டுது எரர். இப்போ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அப்படியே வச்சுருக்க போகிறோம். அதுக்கப்புறம் மாடலில் என்ன அப்கிரேட் பண்ண போறியோ, சாரி, மாடல் அப்படின்னு போட்டு இப்போ வந்து நம்ம அந்த மாடலில் கிளிக் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்போம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அந்த வேல்யூவை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் கரண்ட் வேல்யூட்டு. நம்ம இங்கே வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிவிஎஸ் ரைடர்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து டிவிஎஸ் எக்ஸல் அப்படின்னு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு மாடலை கிளிக் பண்ணோடனே எது கால் ஆகும், எது அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ மாறிடுச்சு நமக்கு. ஸோ இதே ப்ராசஸாக ப்ரைஸுக்கும் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரைஸுக்கும் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 20,000 கொடுத்துட்டேன், ப்ரைஸ் கொடுத்துறேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.